பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இன்னைக்குதா நேரமே வந்துட்ட போல இருக்கு. இல்லக்கா இப்பதான் வந்தேன். எங்க சரஸ்வதி அக்காவை காணல. வர வழியில கூப்பிட்டேன் கீதா. நீ முன்ன போன வாரேன்னு தான் சொல்லுச்சு. இன்னும் காணல பாரு. சார் அன்னைக்கு வருவாரா எப்படி? சார் அன்னைக்கு வருவாரு. இங்க பாருங்க, நம்ம தான் வந்திருக்கோம். இந்த சின்ன பொண்ணுங்க கேங்கே இன்னும் காணல. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலக்கா. காலையில ஒரு வாட்டி போய் சொல்ல போனா இல்லையா, சாயங்காலம் குழு உண்டு. நீ மறந்தா போச்சு அவளுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கியா அவ்வளோக்கா? வராளுவ லேட்டா வந்தோன்னு ஃபைன் போட்டா என்கிட்ட சாடி வராளுவ. நான் என்ன ஃபைன் பைசால என் வீட்டுக்காக்கா எடுத்துட்டு போறேன். நீ இதெல்லாம் இங்க பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது கீதா. எல்லாரும் வருவாவ இல்லையா, வரும்போது உட்கார வச்சுட்டு சொல்லு. இப்படி லேட்டா வந்தா ஃபைன் கண்டிப்பா போட தான் செய்வேன். யாருனாலும் கெட்டி தான் ஆகணும். ஸ்ட்ரிக்டா சொல்லு. ஏன்னா நீ இந்த குழு தலைவி இல்லையா, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லு. புரியுதா? நான் சொன்னேன் எங்கக்கா கேட்டுறவா போறாளுக. இருந்தாலும் சொல்லி பாக்குறேன். இந்த தடவை முடியலைன்னா நான் டைரக்டா சார்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன வந்த நேரத்துலேருந்து அவ்வளோவுகளே பேசிட்டு அழுவ. இந்த கீதா கூட நம்மள்ட்ட ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கியா? என்ன வருகா கீதா? மற்றவள்கிட்ட பேசலையோ? ஒரு மாதிரி இருக்கியா? நான் ஒன்றும் பேசலக்கா. எதுக்கு பேசணும்? நேற்று வரை நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு கீதாளுக்கு? என்னமோ யோசிச்சுட்டு தான் இருக்கியா? என்னன்னு தெரியல பாரு. என்ன புஷ்பாக்கா ஒரு மாதிரி அயந்தாக்கில் இருக்கிறிய? என்ன? இல்லை, சும்மா தான் இருக்கேன். இந்த வாரம் உங்க அம்மையை விட்டு போகலையாக்கா? சனிக்கிழமை போனோம் பாத்திமா. அவங்களுக்கு கொள்ளலாம் தான். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஜாலியாக போயிட்டு வர்றிய. பஸ்ஸில் வேற ஃப்ரீ தானே, கொள்ளலாம்க்கா. ஆமாம், இங்கேருந்து ஒவ்வொருத்தருக்க வீட வீடா போகிறதுக்கு என் அம்மா வீட்டுக்கே போயிட்டு வரலான்னு தான் வார போகிறது. ஒவ்வொருத்தருக்கு வீடாவா? யார புஷ்பா சொல்லியா? நான் 19 வாக்கில் சொன்னேக்கா. நான் வேற யாரையும் சொல்லலை பாத்திமா. வேற யாரையும் சொல்லலன்னு ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறிய. என்ன தானே பேசுறிய? ஏன்னா ஒன்றும் சொல்லலை கீதா. நான் சும்மாலே இருக்கேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசாமல் ஒம்போக்கில் இருக்கியா? என்னதான் ஆச்சு? ஆமா, என்னதான் ஆச்சுன்னு என்கிட்ட கேளுங்க. பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உங்களால எப்படிதான் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவ்வளோ நேரம் 2 பேரும் ஒருத்தி மாறி மாறி பேசாம இருந்தாளுவ. இப்ப பேசியாளே. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு நல்லதில்ல. சரஸ்வதி அக்கா வேற கூட இல்லையே. கீதா, என்னக்கா எங்க போறீங்க? எழும்பிட்டீங்க? 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் ஒரு வாட்டி போய் சரஸ்வதி அக்காவை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். வரேன்னு சொன்னாவில் என்ன காணல இல்லையா, அப்புறம் அவளுக்கும் ஃபைன் வந்துடும். போய் பார்த்துட்டு வரேன்னா? சரி, பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க. அப்புறம் உங்களுக்கும் ஃபைன் வந்துடும். சரி சரி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் அப்படி ஒன்று என்ன பண்ணிட்டேன் கீதா? என்கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு விழியா? நானும் பார்க்க தான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூட வெளியே போயிட்டு வந்த பிறகு நீ என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசியா? வாங்க, நீங்களாவே வாயை திறக்கணும்னு தான் இருந்தேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லாம எடுக்காம போனேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி ஏதோ வெளியே புறம்ப தெரிஞ்சிடலாமே. உண்மையா? எதை நான் பேசிட்டு தெரிஞ்சனா? உங்ககிட்ட எவன் சொன்னது? சொன்ன ஆளெல்லாம் இருக்கட்டு, நீங்க பேசினீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொன்னேன், நீ உங்ககிட்ட சொல்லி தந்ததெல்லாம் இருக்கட்டு. ஆமா, நீ செல்வா கூட ஊரு சுத்த போறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பொறாம இல்லாட்ட சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கியா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனா? எது? நான் உங்களா அப்படி சொன்னா? உங்ககிட்ட எவா சொன்னது? உங்ககிட்ட எவா சொன்னாலும் அவதான் என்கிட்ட சொன்னது. இது புரியாம நீ என்கிட்ட முஞ்சு தூக்கிச்சிட்டு இருக்கியா? புஷ்பாக்கா, என்னக்கா சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன பத்தியே பேசி தந்தாங்க? ஆமா கீதா, வேற யாரு? நான் போன ஃபாத்திமாவும் அந்த கிழவியும் தான். நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அது உனக்கு தெரியுமா? இது தெரியாம அவிய பேச்ச கேட்டுட்டு நீ என்கிட்ட வாக்குத்துல இருக்கா? ஐயோ சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஆனா ஒண்ணு கீதா, இவ்வளோ 2 பேரும் நம்பவே செய்யாத. உன்னை பத்தி என்கிட்டயே என்னை பத்தி உன்கிட்டயே மாத்தி மாத்தி சொல்லி தாராளுவ. பாத்துக்க, இதுல இருந்தே எப்பேற்பட்டவளோ நீ. ஆமாக்கா. என்னம்மா ஏலம் பொடிய மாதிரி குட்டே சங்கீதா குட்டே மோனிசான்னு கூப்பிட்டு இருந்தியே ஏன்? அக்கா, அடுப்புல சோறு வச்சிருக்கேன். 2 கொதி கொதிச்சா போதும். உடனே வடிச்சிருங்க மக்களே, மறந்துடாதுங்க. நீங்க எங்கம்மா போறீங்க? இடையே குழு குருவா வச்சமா. லேட் ஆயிட்டு. இப்பவே மணி 5. இன்னும் கொஞ்ச நேரம் போனேன்னு நினைச்சிக்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபைனை போட்டுட்டு இருப்பாள். ஓடி போயிட்டு வந்துடுறே மக்கா, மறக்காம வடிச்சிருங்க. சரி, நீங்க போங்க, நான் வடிச்சலாம். ஏமா தாயே, நீ வடிச்சண்டாமா? மோனிசா, நீ வடிச்சிரு மக்களே. அவ கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு இருப்பா. நீ வடிச்சிருமா? ஓ, அவ வடிச்சா கையில காலில் ஊத்துவா, நான் ஊத்த மாட்டேனோ? எடி, அவ சின்ன பிள்ளைலேட்டி ஒன்ன விட கையிலையும் காலையும் தெரியாம ஊத்திடுவா. நீ வடிச்சது என்ன? பெரிய பிள்ளை தானே. 24 மணி நேரம் செல்லும் கைமா தானே இருக்கிய. ஒரு சோறு வடிச்ச தெரியாதா? அடுப்புல இருந்து சோற வடிக்கிறதுங்க செல்லும் கைமா தெரியறதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? எப்ப பார்த்தாலும் செல்லும் கைமான்னு சொல்லிட்டு இருக்கிறிய. நானும் கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அந்த போன் ஒரு நேரமும் கீழே இருக்கல. என்னைக்கு என்கிட்ட நீ சரியா வாங்கியான்னு எனக்கு தெரியல. பாத்துக்க. ஏமா, நான் தான் வடிச்சேன்னு சொல்லி இல்லையா? நீங்க போங்க. அவள்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய?
நிறுத்துங்கம்மா. நீங்க 2 ரவுண்டும் வடிச்சண்டா. ஒரு சோறு வடிச்ச சொன்னதுக்கு 2 குட்டில மாறி மாறி நிக்கலுவ. ஏண்டி மோனிசா இவ்வளவு வளர்ந்திருக்க இல்லாட்டி ஒரு சோறு வடிக்க தெரியாதா? ஏம்மா இப்ப கோபப்படுறிய? உங்கள்ட்ட சொல்லியா ஆவி போற நேரத்துக்கு நானே போய் சோறு வடிச்சிடலாம். எந்தாகலையும் போங்க. இடி இப்ப அம்மா எதுக்கு கோபப்பட்டுட்டு போறாவ? அதான் நான் வடிக்கன்னு சொன்ன போறோம். அவளுக்கு ஒரு இது இல்ல பாரு, நீ தான் வடிக்கணும்னு சொல்லிட்டு போறாவ. எல்லாம் ஒன்னால தாண்டி. போன் வர விஷயத்த அம்மையிட்ட சொல்லண்டான்னு சொன்னேன், கேட்டியா? என்னைக்கு நீ சொன்னியோ அன்னையில இருந்து அம்மா என்கிட்ட இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கியாவ. சே பெய்யும் உனக்கு நல்லது பண்ண நினைச்ச மாதிரி என்ன சொல்லணும் பாயண்டி. அப்புறம் எம்மா தாயே, நீ எனக்கு நல்லது பண்ணண்டா கெட்டது பண்ணண்டா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. நல்லது பண்ணலாம், நல்லது வந்துட்டா. ஓவரா பேசுட்டி. இந்த பேச்செல்லாம் ஒரு நாள் அம்மிட்ட சொல்லி சரியா அடைக்கிறேன்னா பேசு பேசு நல்லா பேசு. ஏற்கனவே கடும் கோவத்திலையும் பெயிரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத பெயிரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.